காலை வணக்கம். விடுவிப்போரே உம்மை சோதரிக்கிறோம். அம்பாங் பச்சா நதியோரத்தில் ஒலகுபு பாரு என்ற பகுதியில் இந்த பதிவு. இந்தியா தேசத்திலிருந்து ஒரு மனிதன் ஐக்கிய அரபு நாடுகளில் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும்படியாக அங்கே போகிறார். அந்த இடத்துல ஒரு நிறுவனத்தில் இருக்கிற ஒரு அலுவலகத்தில் ஒரு நல்ல வேலையில் அமர்ந்தார். அவருக்கு நல்ல சம்பளம், ரொம்ப உண்மையும் உத்தமமாக அவர் வேலை செய்தார். சில மாதங்கள் அவர் வேலை செய்ததை பார்த்து அந்த நிறுவனம் அவருக்கு ஒரு வீடு கொடுக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு காரியம், ஒரு மகிழுந்தையும் அவருக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல அருமையாக வேலை செய்து கொண்டிருந்தவர். அவர் இருக்கிற அந்த அடுக்குமாடி வீட்டு பகுதியில் உள்ள சிலர் அவர்களுக்கு நண்பராகிறார்கள். அவர்கள் சனி ஞாயிறு அவரை கூப்பிடுவாங்க, நம்ம இந்த கேளிக்கை மையம், இரவு கேளிக்கை விடுதிகளுக்கு போவோம், போய் அங்கே ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கலாம், டான்ஸ் ஆடலாம், ஆட்டப்பாடலாம், எல்லாம் செய்யலாம், வா அப்படின்னு சொன்ன பொழுது இவர் முதல்ல அதை மறுக்கிறார். வேணாங்க, நான் பிழைப்பதற்காக இங்கே வந்தேன், நான் சம்பாதித்து என் குடும்பத்தை காக்கணும், அதற்காகத்தான் நான் வந்தேன். இல்லை, சும்மா வா, ஒரு நாள் நம்மளோட கூட அப்படியே ஜாலியாகிட்டு வருவோம், எப்போ பார்த்தாலும் வேலை வீடுன்னு இருக்கிற இந்த மாதிரி போனால் கொஞ்சம் மனசு சமாதானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரை வற்புறுத்தி கூப்பிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு மது வாங்கி கொடுத்தோன்னே அவர் வேணாட்டார். நான் மது குடிக்க மாட்டேன், இது எல்லாரையும் கெடுத்துரும், வாழ்க்கை வீணாக போயிடும், நான் மரித்து போயிடுவோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அவங்க இல்லை, சும்மா குடின்னு சொல்கிறாங்க. அவர் மறுக்கவும் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு 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 கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி அதில் மதுவை கலந்து கொடுத்துட்றாங்க. ஒரு மதுவை கலந்து கொடுத்தோன்னே குடிச்சிட்றாரு, வீட்டுக்கு வராரு. இதே போல் ஒவ்வொரு வாரமும் அவரை வற்புறுத்தி கூப்பிட்டு போய் ரொம்ப குடிகாரனாகி வேலை இடத்துல அவருக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வுக்கு அங்கே வேலை இடத்துல உள்ள அவரோட மேல் அதிகாரியெல்லாம் பேசுகிறாங்க. ரொம்ப நல்ல உழைப்பாளி, வேலைக்காரன், இவனுக்கு நம்ம உயர்வை தரணும்னு பேசும்பொழுது, ஆனால் இவர் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மதுவுக்கு அடிமை ஆகின பிறப்பாடு ஒழுங்காக சரியாக வேலைக்கு போகிறதில்ல, அவருக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்கிறதில்ல. இந்த அதிகாரிகள்லாம் பார்த்தாங்க, அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வை நிறுத்தி விட்டாங்க. அவருடைய காரை பறித்து கொண்டாங்க, வீட்டை பறித்து கொண்டாங்க. ஏன்னு சொன்னால் எந்த இதுலேயும் அவர் உண்மை இல்லாத போய் ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு வந்துட்டார். அதிக பழக்கத்துக்கு அடிமை ஆகிவிட்டார். இப்போ அவர் இருக்கிற அதே பகுதியில், அதே வீட்டு பகுதியில் ஒரு தேவனை அறிந்த ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் அவனை பார்த்து சொல்லுவார், ஐயா, இது பயங்கரமான குடிப்பழக்கம், உன்னை பாதாளத்திற்கு கொண்டு போயிடும், உன் வாழ்க்கை நாசமாயிரும், நரகமாயிரும், நீ இதெல்லாம் விட்டுட்டு நீ வா, உன்னால் விட முடியாது, ஆனாலும் நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பு, அவர் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வார்னு இவன் அதை அலட்சியம் பண்ணுறான், அந்த வார்த்தையை அலட்சியம் பண்ணுறான். இரண்டாவது சில நாட்கள் சென்றவுடனே திருப்பி அவனை கூப்பிட்டு பேசுகிறாரு. இப்போ இவனை கூட்டிகிட்டு போய் பழக்கி கொடுத்த எல்லா நண்பர்களும் இவரை விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. எல்லாருமே விட்டுட்டு ஒதுங்கி போயிட்டாங்க, ஒருத்தனும் அவனோடு கூடல. ஆனால் இந்த கிறிஸ்துவ தேவனை அறிந்தவர் மாத்திரம் அவன் இடத்துல போய் பேசி கொண்டே இருக்கிறார். அவன் இடத்துல போய் பேசி இயேசுவுடைய அன்பை சொல்லி அவன் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். அவன் வாழ்க்கையில் இருந்த அந்த குடிப்பழக்கம் எல்லாம் மாறி போயிடுச்சு. ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், நான் குடிக்கவே மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். அதற்கப்புறம் இன்னொரு நிறுவனத்திற்கு வேலைக்கு போகிறான். அந்த நிறுவனத்தில் அவன் ரொம்ப உண்மையும் உத்தமமாக இருந்து ஆண்டவரை நேசிக்கிறவனாக தன்னுடைய தொழிலையும் உண்மையாக உள்ளவனாய் மாறிப்போனான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஜெபம் செய்வோம். நாங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரை நன்றியோடு கூட சோதரித்து துதித்து மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் இரட்சகரும் மெய்ப்பருமாக இருக்கிற இயேசுவை, இதோ குடி பழக்கத்திற்கு அடிமையானவனை விடுவித்து மீண்டும் அவருடைய வாழ்க்கையில் ஒளியை உண்டாக்கினதற்காக நன்றியோடு கூட சோதரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமேன்.